அத்தியாயம் 64 கலகம். காலம் நிகழ்காலத்திற்குத் திரும்புகிறது. இந்த நேரத்தில் ஐஸ்ராக் நகரத்தின் காற்று பதட்டம், அமைதியின்மை மற்றும் உற்சாகத்தால் நிறைந்துள்ளது. என்ன நடக்கிறது என்பதை அறியாத சாமானியர்கள் இன்னும் அறியாமல் இருந்தனர். ஆனால் அனைத்து பிரபுக்களும் தாங்கள் திரும்ப முடியாத ஒரு நிலையை அடைந்துவிட்டதை அறிந்திருந்தனர். டியூக் செயின்ட் ஹில்டேவின் நேரடி மறுப்பு பிரபுக்களுக்கு வேறு வழியில்லாமல் போனது. உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. இராணுவம் போருக்கு முந்தைய இறுதி தயாரிப்புகளைச் செய்து கொண்டிருந்தது. ஒரு கொடிய ஒளி நகரத்தை சூழ்ந்தது. இன்றிரவு பலருக்கு தூக்கம் வராமல் போக விதிக்கப்பட்டிருந்தது. தூங்க முடியாதவர்களில் நைட் ருத்ரன் சுடோரும் ஒருவர். அவரது இதயம் மார்பில் அடித்துக் கொள்வதை உணர்ந்தார். அது சற்று பயமுறுத்தும் தாளத்துடன் துடித்தது. நீண்ட நேரம் ஆடித் திரிந்த பிறகு ருத்ரன் தூங்காமல் இருக்க முடிவு செய்தான். உடை அணிந்து வெளியே வந்த பிறகு ருத்ர அறியாமலேயே தனது மாமாவின் அறையை நோக்கிச் சென்றான். இனிய மாலை வணக்கம், மிஸ் பென்னி. பாதி வழியில் அவர் உமான் குலத்தின் வீட்டு மேலாளரை நோக்கி ஓடி உடனடியாக அவளை வரவேற்றார். மாலை வணக்கம், நைட் ருத்ரன். நீங்களும் கவுண்டைப் பார்க்கப் போகிறீர்களா? இல்லை, நான் சும்மா சுத்திட்டு இருக்கேன். ருத்ரன் சட்டென்று மறுத்தான். இந்த மிஸ் பென்னி அதிகாரப்பூர்வமாக உமன் குலத்தின் வீட்டு மேலாளராக இருந்தாலும் உண்மையில் அவள் கவுண்ட் உமானின் காதலி என்பதை அவன் அறிந்திருந்தார். எந்த காதலனையும் மட்டுமல்ல, கவுண்ட் உமான் பென்னியை விரும்புவதற்குக் காரணம் அவளுடைய அழகு மட்டுமல்ல, அவளுடைய மது போன்ற சிவப்புக் கண்களும் கூட என்று கூறப்பட்டது. இந்த உலகில் மனிதர்களின் கண்மணிகளின் நிறம் பொதுவாக நீலம், கருப்பு அல்லது பச்சை நிறத்தில் இருந்தது. ஒயிஞ்சிவப்பு நிறக்கண்கள் மிகவும் அரிதானவை. கவுண்ட் உமானுக்கும் அதே நிறத்தில் மாணாக்கள் இருந்தனர். மரபியல் பற்றிய எந்த புரிதலும் இல்லாத கவுண்ட் உமான் பென்னி ஒரு தாழ்ந்த வம்சாவளியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அதே நிறத்தில் கண்மணிகளைக் கொண்டிருப்பது அவள் ஏதோ ஒரு பண்டைய வம்சாவளியின் வழித்தோன்றலாக இருக்கலாம் என்பதைக் குறிக்கலாம் என்று நினைத்தார். வதந்திகள் உண்மையா பொய்யா என்பதைப் பொருட்படுத்தாமல் உமன் குலத்தில் பென்னியின் உயர் அந்தஸ்து உறுதிப்படுத்தப்பட்ட உண்மையாகும். கவுண்டுடன் அவளது முறைகேடான மகன் வால்ரா கூட வழக்கமான முறைகேடான குழந்தையை விட அதிக கவனத்தைப் பெற்றான். கவுண்ட் உமான் அவருக்கு நைட்ருட் பட்டம் வழங்கியது மட்டுமல்லாமல் அகிலனின் சகோதரியான ஒரு பிரபுவின் மகளான நளினி மணக்க உதவுவதற்காக அவர் மிகுந்த முயற்சி செய்தார். அதனால்தான் ருத்ரன் ஒரு வீட்டு வேலைக்காரருக்கு அவ்வளவு மரியாதை காட்டினான். மேலும் இந்த நேரத்தில் மிஸ் பென்னி கவுண்ட் உமானின் அறையை நோக்கிச் சென்று கொண்டிருக்கலாம் என்பதை அவன் உணர்ந்தான். எனவே ருத்ரன் புத்திசாலித்தனமாக கவுண்டின் மகிழ்ச்சியைத் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று தேர்வு செய்தான். ருத்ரனிடம் விடைபெற்ற பிறகு பென்னி கவுண்ட் உமானின் அறைக்கு வந்து தட்டாமல் உள்ளே நுழைந்தாள். பென்னி தட்டாமல் உள்ளே வருவதை கவுண்ட் உமான் பார்த்தார். அவளைக் கண்டிக்கவில்லை. எல்லாம் ரெடியா என்று கேட்டார். ஆமாம், பென்னி சாதாரணமாக பதிலளித்தாள். பின்னர் அவள் கவுண்ட் உமானின் சட்டை பொத்தான்களை கழற்ற உதவ முன்னோக்கிச் சென்றாள். கவுண்ட் உமான் தனக்கு முன்னால் இருந்த பெண்ணின் நெற்றியில் முத்தமிட்டார். பின்னர் அவர் அவளுடைய ஆடைகளை கழற்ற உதவத் தொடங்கினார். கவுண்டின் மனைவி இறந்து பல வருடங்கள் ஆகின்றன. அதன் பிறகு அவர் மீண்டும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக அவரும் அவரது காதலி பெண்ணியும் ஒரு திருமணமான தம்பதியரைப் போலவே நடந்து கொண்டனர். இந்தக் காட்சியை வெளியாட்கள் பார்த்தால் அவர்கள் மிகவும் குழப்பமடைவார்கள். ஏன் ஒரு கவுண்ட் ஒரு தாழ்ந்த குல காதலனை இவ்வளவு நன்றாக நடத்த வேண்டும்? பென்னி முன்பு மிகவும் அழகாக இருந்திருந்தாலும் இப்போது அவளுக்கு 40 வயதுக்கு மேல் ஆகிவிட்டாலும் கவுண்டிடம் அவளுக்கு இன்னும் அவ்வளவு வலுவான ஈர்ப்பு இருக்க முடியுமா? அல்லது அவளுடைய மது சிவப்பு கண்கள் கவுண்டின் பார்வையில் உண்மையிலேயே மிகவும் உன்னதமாக இருந்ததா? அப்படியானால் வடக்கு பிரதேசத்தில் மது சிவந்த கண்களைக் கொண்ட அனைத்து சாதாரண பெண்களும் ஆலன் ஈகிள் நகரத்திற்கு திரண்டு வருவார்கள். இருப்பினும் ஒரு சாதாரண காதலனை இப்படி நடத்துவதில் எந்தத் தவறும் இருப்பதாக கவுண்ட் உமான் நினைத்ததாகத் தெரியவில்லை. பென்னி அதை அப்படியே ஏற்றுக்கொண்டாள். நீ எதைப் பத்தி கவலைப்படுற? கவுண்ட் உமான் கவலை பார்வையை பார்த்தார். பென்னியின் முகத்தைப் பார்த்து திடீரென்று கேட்டாள். ஒன்றுமில்லை. பென்னி கவுண்டின் பார்வையைத் தவிர்த்தாள். கவுண்ட் உமான் பென்னியின் கன்னத்தைப் பிடித்து அவளைப் பார்க்கச் சொல்லி, நீ என்னை நம்ப வேண்டும். இதுதான் இப்போதைக்கு நமக்கு இருக்கும் சிறந்த மற்றும் ஒரே வழி என்றார். ஆனால் நீங்கள் செயின்ட் ஹில்ட் குடும்பம் தங்கள் ஆட்சியை பலப்படுத்த உதவுகிறீர்கள். பென்னியின் கண்கள் தயக்கத்தால் நிறைந்திருந்தன.
எங்களுக்கு வேறு வழியில்லை. சுசான் விண்டரில் நகரத்திற்கு தெற்கே செல்வதற்குப் பதிலாக வடக்கு நோக்கிச் சென்று ட்ரோல்களை துரத்தத் தேர்ந்தெடுத்தபோது எங்கள் திட்டம் தோல்வியடைந்தது. சூசான் வடக்கு பிரதேசத்தின் எஜமானராகும் சோதனையைத் தாங்கிக் கொள்ளவும் விருப்பத்துடன் தனது மூத்த சகோதரனின் வாளாக மாறவும் 2 சகோதரர்களும் என்ன உடன்பாட்டை எட்டினார்கள் என்று எனக்குத் தெரியவில்லை. அதுமட்டுமில்லாம அந்த முட்டாள் காம்பிக்கையும் நாம குறை சொல்லி ஆகணும். 3 லட்சம் வலிமையான படையை வெறும் 50,000 பேரிடம் தோற்றுப்போனது அவமானகரமானது. தற்போதைய சூழ்நிலையைக் கருத்தில் கொண்டு டியூக் செயின்ட் ஹில்டேவின் ரகசிய உத்தரவுகளுக்குக் கீழ்ப்படிந்து அத்துமீறும் பிரபுக்களைச் சமாளிப்பதைத் தவிர எனக்கு வேறு வழியில்லை. பென்னி அமைதியாகி கவுண்ட் உமானின் ஆடைகளை அவிழ்க்க அமைதியாக உதவினார். இதைப் பார்த்த கவுண்ட் உமான் எரிச்சலைந்தார். அவர் மீண்டும் கேட்டார், யாராவது உங்களை அணுகினார்களா? பென்னியின் கைகள் சிறிது நேரம் தயங்கி மெதுவாகத் தலையை ஆட்டின. கவுண்ட் உமானின் கண்களில் கோபத்தின் ஒரு மின்னல் தோன்றியது. அவர் கடுமையாகக் குரல் கொடுத்தார், அந்த ட்ரோல்களை நம்பாதே. நினைவில் கொள்ளுங்கள், அவர்கள் நம்மை பயன்படுத்துவதைப் போலவே நாமும் அவர்களைப் பயன்படுத்துகிறோம். அவர்களை ஒருபோதும் நமது கூட்டாளிகளாகக் கருதாதீர்கள். இது ட்ரோல்ஸ் இல்லை. பென்னி மெதுவாக தலையை ஆட்டினால் கவுண்ட் உமானின் கண்களைப் பார்த்து, இது என் சகோதரனிடமிருந்து வந்த கடிதம். கவுண்டின் பார்வை தீவிரமடைந்தது. அவர் என்ன சொன்னார்? அவர் சொன்னார். பென்னியின் கண்கள் கலங்கின. ஒருவித ஆய்வுத் தொனியுடன், நீங்கள் இருபுறமும் விளையாடுகிறீர்கள் என்று அவர் சொன்னார். முட்டாள்தனம். கவுண்ட் உமான் குளிர்ச்சியாக கூறினார். அவன் பென்னியை அவள் தோள்களைப் பிடித்து அவளைத் தன்னிடம் நெருங்கி இழுத்தான். நீயும் என்னை நம்பவில்லையா? பென்னி தனது காதலனின் பார்வையை நீண்ட நேரம் பிடித்துக்கொண்டு 2 வார்த்தைகளை கிசுகிசுத்தாள். சரி. நிம்மதியடைந்த கவுண்ட் உமான் பென்னியை அருகில் இழுத்து, உறுதியாக இரு, நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்றார். தூங்கலாம். மறுநாள் காலை தெற்கு வாயிலுக்கு வெளியே கூடி தெருக்களில் அணிவகுத்துச் சென்ற படைவீரர்கள் மிகவும் முட்டாள்தனமான சாமானியர்கள் கூட வரவிருக்கும் நிகழ்வுகளைக் கவனித்தனர். தங்கள் வீடுகளுக்குள் பின்வாங்கி தங்கள் ஜன்னல்களையும் கதவுகளையும் மூடிக்கொண்டு வெளியே செல்லத் துணியவில்லை. இதற்கிடையில் ஐஸ்ராக் நகரத்திற்கு தெற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு இராணுவத்தின் பிரசன்னம் வெளிப்பட்டது. தங்க சிங்கக்கொடி சூரிய ஒளியில் பிரகாசமாக மின்னியது. அது செயின்ட் ஹில்டே குடும்பத்தின் நேரடிப் படையான கோல்டன் லயன் லெஜியன். ஐஸ்ராக் நகரத்தின் மேற்குப் பகுதியில் ஒரு கருங்கடல் கூடியிருந்தது. அங்கே ஒரு படையும் இருந்தது, அந்த டார்க் கேவல்ரி. களத்தில் பரவியிருந்த கடுமையான கொலை நோக்கம் வெப்பநிலையை குறிப்பிடத்தக்க அளவில் குறைத்தது. ஏர்ல் டாசன் டார்க் கேவல்ரி படைப்பிரிவின் முன் நின்று கோல்டன் லயன் லெஜியன் மற்றும் கூட்டணி பிரபுக்களின் படையின் எதிரெதிர் அமைப்பை பார்த்து சிந்தனையில் மூழ்கினார். காலை 9 மணிக்கு இறுதிச் சுற்றுப் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததால் இராணுவக் கொம்பின் கடுமையான சத்தம் எதிரொலித்தது. கோல்டன் லயன் லெஜியனின் வான்கார்டும் லார்ட்ஸின் கூட்டணிப்படையும் நெருங்கி வரத் தொடங்கின. விரைவில் போர் முழக்கங்கள் வனாந்தரத்தைத் துளைத்தன. ஏர்ல் டாசன் அமைதியான முகபாவத்துடன் மோதிக்கொண்ட பக்கங்களை தூரத்தில் பார்த்துக் கொண்டிருந்தார். அவர் காத்திருந்தார். முக்கியமான சக்திகள் தங்களை எளிதில் பிரித்துக் கொள்ள முடியாமல் முழுமையாகப் பிணைக்கப்படுவதற்காகக் காத்திருக்கின்றன. இறுதியாக நண்பகலுக்கு அருகில் கோல்டன் லயன் லெஜியனுக்கும் லார்ட்ஸ் கூட்டணிக்கும் இடையிலான போர் உச்சத்தை எட்டியது. ஒட்டுமொத்தமாக லார்ட்ஸ் கூட்டணியே முன்னிலை வகிப்பதாகத் தோன்றியது. எல்லாவற்றிற்கும் மேலாக எண்ணிக்கையில் அவர்களுக்குத்தான் நன்மை இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த ஏர்ல் டாசன் இறுதியாக ஒரு தாக்குதலுக்கு உத்தரவிட்டார். போர்க்குதிரைகளின் இடிமுழக்கம் போன்ற பாய்ச்சல் பூமியை உலுக்கியது. இடி முழக்கம் போல குதிரைகள் கீழே விழும் சத்தம் அனைவரின் இதயத்திலும் எதிரொலித்தது. அது திடீரென்று போர்க்களத்திற்குள் நுழைந்த குதிரைப்படையின் மீது அவர்களின் கவனத்தை ஈர்த்தது. டார்க் கேவல்ரி தாக்குதலை நேரடியாக எதிர்கொள்ளாதவர்களால் தங்களுக்கு முன்னால் இருந்த காட்சியை ஒருபோதும் உணர முடியவில்லை. கடந்த காலத்தில் டார்க் குதிரைப்படையின் தாக்குதலின் இலக்கு எப்போதும் ட்ரோல்களாக இருந்தது. ஆனால் இந்த முறை அவர்களின் பாதையில் மனிதர்கள் நின்று கொண்டிருந்தனர். இந்தக் காட்சியைக் கண்ட பிரபுக்களின் கூட்டணியின் வீரர்கள் உற்சாகமாக ஆரவாரம் செய்யத் தொடங்கினர். ஏனென்றால் டார்க் குதிரைப்படை கோல்டன் லயன் லெஜியனை உருவாக்குவதை நோக்கி முன்னேறிக் கொண்டிருந்தது. ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. திடீரென்று
டார்க் குதிரைப்படையின் பாதை கடுமையாக திசைதிருப்பட்டு விடுவிக்கப்பட்ட வெள்ளம் போல லார்ட்ஸ் கூட்டணியின் வலது பக்கத்தை நோக்கிச் சென்றது. போம்! நிலைமை உடனடியாக தலைகீழாக மாறியது.